தங்கம் வரக்கூடிய நாட்களில் மேலே போகுமா கீழே வருமா அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் நீங்கள் வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன பண்ணுன்னா, வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டு ஒரு சப்போர்ட். அப்போ 5032 ஒரு மேஜரான வீக்லி ஓப்பன் பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மந்த்லி ஓப்பன் பாயிண்ட்டு 4318 இது இங்கே இருக்குது பாருங்கள். சரிங்களா? இப்போ வரக்கூடிய நாட்களில் இது எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். ஆக மொத்தம் ஒரு ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் ஃபஸ்ட்டு ஃபெப்பை போட்டு ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான லெவலில் இருக்கும். அப்போ ஒரு 50 மினிட்ஸ் கேண்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு 50 மினிட்ஸில் பாருங்கள். அப்போ தான் ட்ரெண்ட் அனலைஸ் என்னென்னு வரும். கேண்டில் பேட்டர்ன் வந்து இன்னும் ஒரு 2 or 3 hour கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அனலைஸ் வரும். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு மேலே, வீக்கினுடைய ஹைக்கு மேலே, அப்போ ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டாக 5542 ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்துட்டு இதில் ஒரு கன்சல்ட் நடக்க தொடங்கும். லோவில் பிடிச்சிங்கன்னா ஹையில் நம்ம அதுக்குண்டான எக்ஸிட்டை பண்ணுறது பார்த்துக்கணும். அடுத்தது இந்த லெவல், இந்த 127 லெவலில் அப்போ வரக்கூடிய டேஸில் வந்து இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் உண்டான இது வந்து ஒரு சப்போர்ட் ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக போகுது. இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் ப்ரீவியஸ் டே உடைய ஹைக்கு நியர்பையில் மேலே போகலை, அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹை கட்டு, வீக்லுடைய ஹை கட்டு, அப்போ ட்ரெண்டு எது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் வரும். இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 32 நம்ம வீக்லினுடைய ஓப்பன் பாயிண்ட்டு. 32 இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கேண்டில் வந்து 32 அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இங்கே இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வீக்லி ஓப்பன் பாயிண்டில். சரிங்களா? இது வந்து கோல்டுக்குண்டான லெவல். அது சில்வர் பாருங்கள், சில்வர் இண்டிகேஷன். அப்போ நாளைக்கு சில்வரில் ஒரு பெரிய ஒரு மூவ் இருக்கிற போல் இருக்குது. ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ இந்த வீக்கிலுடைய ஹையை பிரேக் பண்ணுது, ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணுது. இதனுடைய லெவல் வந்து அடுத்த லெவலில் போகும். அப்போ ஒரேடியாக ஃபர்தராக போகுமா அப்படின்னா நீங்கள் ஒரு டே கேண்டிலில் வெப் எடுத்து ட்ராப் பண்ணுங்கள். அந்த ட்ராப் பண்ணுற பாயிண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒத்து போகும். இது வந்து ஒரு 96% கரெக்டாக இருக்கும். சைட்வே மார்க்கெட்டில் மட்டும் நீங்கள் சஸ்டெயின் பண்ணக்கூடாது. சரிங்களா? புரிஞ்சு வச்சுங்களா? அப்போ ப்ரீவியஸ் டே உடைய ஹையை பிரேக் பண்ணுது, அப்போ வீக்கினுடைய ஹையை பிரேக் பண்ணுது. அப்போ இந்த இடத்துக்குள்ளே இது ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். வால்யூமோடு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிட்டேன்னா இந்த வீக்கினுடைய 127 ரிவர்சல் பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு தான் அகெயின் மேலே போகும். ஒரு தேர்ட் அட்டம்ப்ட்லேயோ இல்லை செகண்ட் அட்டம்ப்ட்லேயோ கூட போகலாம். சரிங்களா? இந்த சில்வருக்கும் இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் லெவலில் நீங்கள் அதாவது கோல்டு டிவைடட் பை சில்வர் 70க்கு மேலே இருந்துச்சுன்னா கோல்டு வந்து பை பண்ணுற லெவல். சரிங்களா? 70 கீழே இருந்துச்சுன்னா சில்வர் பை பண்ணுற லெவல். இது ஒரு ப்ரெடிக்ஷன். சரிங்களா? கோல்டு சில்வருடைய லெவலில் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு உண்டான, ஒரு மாதத்துக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. நன்றி, வணக்கம்.